சீரியல் கில்லர்கள், சைக்கோ கில்லர்கள் என்ற பெயரில் பல்வேறு கொலையாளிகளை நீங்கள் படங்களில், வெப் சீரிஸ்களில் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் ட்விட்டர் கில்லர் என்றழைக்கப்படும் கொலையாளி 2017ஆம் ஆண்டில் 9 பேரை கொன்ற சம்பவம் ஜப்பான் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவருக்கு தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டில் ட்விட்டர் கில்லர் என்ற நபர் இருக்கிறார். ட்விட்டர் தளம் மூலம் ஒருவரை பேசி நட்பாக்கி அவரை கொன்று விடுவாராம். இதுபோல 9 பேரை அந்த நபர் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். ஜப்பானைச் சேர்ந்த டகாஹிரோ ஷிரைஷி 34 வயதான இவர்தான் அந்த ட்விட்டர் கில்லர். இவர் சமூக வலைதளங்களில் 15 முதல் 26 வயது வரை உள்ள பெண்களை மயக்கி இவரது வீட்டிற்கு வரவழைப்பாராம். வீட்டிற்கு வரவழைத்து அங்கு அவரை கொன்று அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி விடுவாராம். யார் இந்த ட்விட்டர் கில்லர்? டோக்கியோ நகரில் உள்ள கனகாவா மாகாணத்தின் ஜாமா நகரைச் சேர்ந்த நபர் டகாஹிரோ ஷிரைஷி. கடந்த 2017ஆம் ஆண்டு இவர் 8 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என மொத்தம் 9 பேரை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். 9 பேரையும் கொன்ற பிறகு அவர்களின் உடல்களையும் துண்டு துண்டாக வெட்டி தனது அடுக்குமாடி குடியிருப்பிலேயே புதைத்திருக்கிறார். இந்த கொடூர குற்றத்திற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சமூக வலைதளமான ட்விட்டர் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டதால் அவர் ட்விட்டர் கில்லர் என்று அந்நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டில் தான் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக 23 வயது பெண் ஒருவர் ட்வீட் செய்துள்ளார். பிறகு அந்த பெண் காணாமல் போயுள்ளார். இவரை போலீசார் தீவிரமாக தேடினர். அப்போதுதான் வழக்கு விசாரணையில் காவல்துறையினரிடம் ஷிரைஷி சிக்கியிருக்கிறார். அதன் பின்னரே இந்த கொடூரமான கொலைகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த நேரத்தில் ஜப்பானில் மரண தண்டனையை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றும் குரல்கள் எழுந்துள்ளன. கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஜப்பானிய நீதிமன்றம் ஒன்றில் இவாவோ ஹகமடா என்பவர் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யாத குற்றங்களுக்காக தவறாக தண்டிக்கப்பட்டார். இதனால் 60 ஆண்டுகள் மரண தண்டனை கைதியாக இருந்தார். அவர் சமீபத்தில் தான் விடுதலையானார். இதுபோல தவறான விசாரணைகள் இருப்பதால் மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஆனால் நீதித்துறை அமைச்சர் பெய்சுகே சுசுகி அதை ஏற்க மறுக்கிறார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், வன்முறை குற்றங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே மரண தண்டனையை ரத்து செய்வது சரியல்ல. இப்போது ஜப்பானில் 105 மரண தண்டனை கைதிகள் உள்ளனர். அவர்களின் தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். சோசியல் மீடியாவில் பெண்களை மயக்கி 9 பேரை துண்டு துண்டாக வெட்டிய ட்விட்டர் கில்லர் இளைஞரின் இச்சம்பவம் உலகையே உலுக்கி உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.